பிரஷ் வாங்கும்போது அதன் பிரிஸ்டல்ஸ் பல வண்ணங்களில் இருப்பதை கவனித்திருப்போம். இது அழகிற்காக செய்யப்பட்ட வடிவமைப்பல்ல. இதற்கு பின்னால் நம் ஆரோக்கியம் சார்ந்த காரணம் ஒளிந்திருக்கிறது. இந்த வண்ண முள்ளரும்புகள் இண்டிகேட்டர் பிரிஸ்டல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். 1991ஆம் ஆண்டு ஓரல் பி நிறுவனம்தான் முதலில் இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்து காப்புரிமை பெற்றது. பிரஷ்ஷை பயன்படுத்த அதில் உள்ள உணவு தரத்திலான சாயங்கள் தேய்மானம் நீரின் காரணமாக மெல்ல மறையத் தொடங்கும். டூத் பிரஷ் பிரிஸ்டல்ஸ் பொதுவாக அந்த வண்ண முட்களின் நிறம் பாதியாக அல்லது முழுமையாக மங்கிவிட்டால் அந்த பிரஷ்ஷை பயன்படுத்தும் காலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். நிறம் மறையும் போது பிரஷ்ஷின் முள்ளரும்புகள் உறுதியை இழந்து மென்மையாகிவிடும். இதனால் பற்களில் உள்ள அழுக்குகளையும் இடுக்குகளில் உள்ள உணவு துகள்களையும் சரியாக அகற்ற முடியாது. தேய்ந்த முட்கள் விரிவடைந்து ஈறுகளில் காயங்களையும் ஏற்படுத்தக்கூடும். வண்ண முள்ளரும்புகள் நிறம் மாறாவிட்டாலும் கூட அமெரிக்க பல் மருத்துவ சங்கம் அறிவுறுத்தலின்படி 3 முதல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிரஷ்ஷை மாற்ற வேண்டும். காய்ச்சல், சளி அல்லது தொண்டை தொற்று ஏற்பட்டால் குணமடைந்த உடனே பழைய பிரஷ்ஷை மாற்றி விடுவது நல்லது. ஏனெனில் பிரஷ்ஷின் முட்களில் தங்கியிருக்கும் கிருமிகள் மீண்டும் நோய்வாய்ப்பட வழிவகுக்கலாம். பிரஷ் செய்த பிறகு அதை நன்றாக கழுவி செங்குத்தாக வைக்க வேண்டும். மூடியை டப்பாக்களில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் ஈரப்பதம் கிருமிகள் வளர வழிவகுக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் டூத் பிரஷின் வண்ணம் மங்குவது அது தனது பணியை முடித்துவிட்டு ஓய்வு பெற விரும்புகிறது என்பதற்கான அர்த்தமாகும். சரியான நேரத்தில் அதை மாற்றுவது புன்னகையையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும்.